ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா திடீர்னு ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு அபசகுரமாக பேசுகிறேன், நாங்கள் த்ரில்லிங்கான வீடியோ தானே பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எஸ், ஏன்னா இப்போ வந்திருக்கிறது நம்ம ஒரு வீட்டுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, அன்யூஷுவலாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். எக்ஸ்ப்ளோர் மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஓவர் நைட் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஈவினிங் வந்தாச்சு. அண்டு வெளியே இந்த என்டையர் ஏரியா எதுவுமே காட்ட முடியாது. அதனால் நான் டேரெக்டாக வீட்டுக்குள்ளார வந்துட்டேன். இப்போது வீட்டுக்குள்ளார தான் இருக்கேன். அண்டு நான் மட்டும் இல்லை, நானும் இந்த பாஷாவா பாஷாவில் இல்லை, எதுவுமே இல்லை, பாஷா பேட்ரே இல்லை, பாஷாவும் இல்லை, ஏனில்லை. அண்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. வந்தோடனே செம்ம டயர்டு. வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வெயிலில் இந்த மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா கருகி போயிருந்தது. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோவை. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். வீட்டுக்குள்ளார லைட்டு, ஃபேன் எல்லாமே இருக்குது. ஏன் லைட்டை போடலைன்னா, இப்போ காட்டுற மாதிரி எதிராக லைட் சுவிட்சு செகண்ட் அது பக்கத்து அங்கே சரி பார்த்தீங்களா, லைட்டாக அலாலையாக இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது வீடியோ ஷூட் பண்ணுறப்ப. ஸோ அந்த ரீசனுக்காக தான் லைட்டு போடாமல் இப்போ அப்படியே ஷூட் பண்ணுறேன். அண்டு இன்றைக்கி ஓவர் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். என்னென்ன அன்யூஷுவலான திங்ஸ்லாம் நடக்குதுன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். பட் என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியல. அண்டு நாங்கள் வந்தோடனே எங்களுக்காக இவங்க பார்த்திங்கன்னா வர வச்சுட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, அது ட்ரிங்க்குன்னா அந்த ட்ரிங்க்கு கிடையாதுப்பா, குடிக்கிறதுக்கு தண்ணி, சரியா? அப்புறம் நம்ம நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம திங்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ரூம், இது ஒரு ரூமு, அப்புறம் ஒரு ஹால். ஓகேவா, இது இப்போ நான் சுவிட்சு தெரியாமல் போட்டு விட்டேன்ப்பா, அதனால் சுற்றின்னு இருக்குது. அண்டு இது பின்னாடி போகணும். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஏரியா தான் இருக்குது. அண்டு இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. ஓகே, இந்த சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம், அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஓகே, நைட்டு என்ன நடக்க போகிறது? தூங்க போகிறேன், அவ்வளோ. ட்ராவல் டயர்டு. ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு இந்த மெசேஜ், அவங்க அனுப்பின மெசேஜை பார்த்தே கிட்டத்தட்ட 8 மந்த் ஆகுது. 8 மந்த்தாக இந்த வீடு அப்படியே தான் இருக்குது. பட் உள்ளே பார்த்தா க்ளீனாக தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண போகிற இடம் இது தான். ஓகேவா, இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அண்டு நம்மளோட பிளான் என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நைட் விஷன், இந்த ரூமில் ஒரு நைட் விஷன் செட் பண்ண போகிறேன். அண்டு இங்கே ஹாலில் பார்த்திங்கன்னா இங்கே செல்ஃபில் ஒரு நைட் விஷன் செட் பண்ணிடலாம். ஓகே, அண்டு தென் கிச்சனில் ஒரு நைட் விஷன். ஓகேவா, இதெல்லாம் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நேராக நம்ம சம்பவத்துக்குள்ளே போயிடலாமா? காய்ஸ், ஃபைனலாக நம்ம நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ஓ வாவ், டின்னருக்கே வா, ரைட்டு. இப்போ நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் கண்டிப்பாக அவங்க சொன்னதை வச்சு எல்லாத்தையும் கேட்டதில்லை. இதை ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஆனால் அந்த
அந்தளவுக்கு பெருசாக ஆக்டிவிட்டி நடக்கும்னு நான் நம்பவே இல்லை. இது வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மிது நாங்கள் மாட்டி வச்சுருந்தோம். இங்கே மேலே தெரியுதுல்ல, கட்டாயி இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், அது நல்லா இருக்குது. ஒரு வேளை வந்து பசை விட்டுருச்சோ. என்ன அதுதான் நான் ஆணியில் மாட்டியிருக்கிறது அப்படியே தான் இருக்குது என்னோடய ஜர்க்கின்னு. ஓகேவா, இது வந்து அது மேபி அதில் இருக்க பசை மிஸ் ஆகிருக்கும்டா. இது மட்டும்தான் வெளியே வந்திருக்கு, இருந்தாலும் அப்படியே இருக்கு. இது கட்டியே இருக்கு, அதுதான் பசப்பு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி விடு வா. சரி ஓகே, அதுதான் இப்போ நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. நாங்கள் வெளியே தான் போயிட்டு ஃபுட்டு வாங்கி வந்தோம். நம்ம வேலையை ஆரம்பித்தோம். சகுனம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காட்டி சரி நைட்டு என்ன நடக்க போகுது தெரியல. அண்டு உங்களை வெறுப்பேற்றிட்டு சாப்பிட்றேன்னு வந்து யாரும் கோச்சிக்காதுங்க. நீங்களும் வந்து நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் முடியாது. ஆமாம், ஆக்டிவிட்டிலாம் வந்து இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நாங்கள் வெயிட் பண்ண விரும்பலை. அண்டு மதியானம் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டு வந்தோம். ட்ராவல் பண்ணி வந்ததுலேயே செரிச்சு போச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ 9:30 ஆகிடுச்சு. நாங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நைட் விஷயம் செட் பண்ணியிருக்கோம். உள்ள சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ சாப்பிட்டோம், நைட் விஷயம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தூக்குறேன். இவர் எல்லாரும் பண்ணிட்டோம், எனக்கு சம்மந்தம் கிடையாது. வந்திருக்கேன், தூங்க போகிறேன், அவ்வளோதான். தூங்க விட்டுருவோன்னா இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. சரி கைஸ், நான் வந்து டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன். பாய் கைஸ். ஃபைனலாக நாங்கள் எல்லா கேஜெட்டையும் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டு தூங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. எஸ், இந்த இடத்துல வேறு என்ன பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம வந்தோடனே சுற்றி பார்த்தாச்சு. அண்டு நம்ம ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட ஸ்டார்ட் பண்ண அப்பயே வந்து லைட்டாக ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் ஆடி ஓடி தேடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப பெருசு கிடையாது. அதனால தான் இப்போது அங்கங்கே நைட் விஷயம் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோஷன் சென்சார் லைட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, ஓகே, ஆன் ஆகிடுச்சு இது. அண்டு இந்த என்டையர் ஏரியா கவர் ஆகிற மாதிரி இங்கே ஒரு நைட் விஷயத்தை செட் பண்ணியாச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு உள்ளாரியா, நெக்ஸ்ட்டு நம்ம ரூமில் இங்கே தான் தூங்க போகிறோம். ஓகேவா, இங்கே ஒரு நைட் விஷனை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். எல்லாமே ஆல் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு நைட் மோஷன் சென்சார் லைட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் ஏதாவது மனுஷமாக கிராஸ் ஆச்சுன்னா வரும். இப்போ நம்ம இதில் லைட் எரிஞ்சுன்னுட்டுருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அது. அண்டு இந்த ஏரியாவில் கிச்சன் வந்து அந்தளவுக்கு வந்து ரேடியஸ் கவர் ஆக மாட்டேது. நான் அங்கே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த இடம் எதுவுமே வந்து கேப்சர் ஆகாது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல கீழே ஒரு ஏதோ மூட்டை மாதிரி இருந்தது, அதை தூக்கி வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இது உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன நடக்கும், ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? சரி ஓகே கைஸ், இந்தடா இப்போது நான் ஃபேன் போட்டேன்னா துரத்து. இப்போ ஃபேன் நான் போட்டேன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸாக இருக்கும். அதனால தான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி வேர்த்து விறுவிறுக்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஆனால் இதுக்கப்புறம் வந்து உள்ளார போய்ட்டு ஃபேன் இல்லாமலாம் படுக்க முடியாது. ஃபேனை போட்டு தூங்கிடுவேன். ஏதாவது நடந்ததுன்னா வந்து பார்க்கலாம். அண்டு லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால், ஏதாவது ஆன்மாக்கள் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி நைட்டு இந்த என்னடா இருந்தீங்கன்னா இன்னொன்று மணி அடிக்குது. டைம் எத்தனை? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:06 தெரியுதாடா? 12:06. டைம் வந்து ஷார்ப்பாக 12 மணிக்கு மேலே
கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாத்தையும். அண்ட் ஓகே, இப்போது இந்த இடத்துல யாரோ இருக்கீங்கன்றது எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்குது. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா என் கூட வந்து பேசலாம். உண்மை சொல்லணும், எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா என் கூட வந்து பேசலாம், சரியா? ஏதாவது ஒரு மறுபடியும் ஏதாவது அறிகுறி கொடுக்க முடியுமா? ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜை பற்றி உள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்து உடனே அந்த ஹூக்லேருந்து விழுந்தது அந்த ஹுடி, அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அமானுஷ்யத்தில் ஏற்றுக்க மாட்டேன். வேறு ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உங்களால் பண்ணி காட்ட முடியுமா? ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எனக்கே ஷாக் ஆகிட்டு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வயசு, நான் கண்டிப்பாக வந்து லிசன் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி ரோட் சைடில் வந்து யாராவது போயிட்டுருப்பாங்க, அதனால் குலைக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டேன். வேறு ஏதாவது என் கண்ணு முன்னாடி வர்றோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணி காட்டுறதா இருந்தாலும் பண்ணி காட்டலாம். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜு தான் வந்து சாப்பிட்ருக்கேன். அமானுஷ்யமாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு எல்லாருக்கும் நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்குமாமே. ஆமாம், எனக்கு இன்னொரு டவுட்டு, இந்த பேய்க்கெலாம் நான்வெஜ் பிடிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, டேய் இருக்கியாரா? இருக்கா எனக்கு தெரியவே மாட்டேறா. ஏதாவது பேசுகிறா, செத்து போயிட்டு போன மாதிரியே இருக்கிறேன். நீ பேய்கிட்ட டீசெண்டாக பேசிட்டுருக்கீங்களா? நான் ஓன்ட்ட தானே பேசினேன், எனக்கு ஒரு டவுட்டுன்ட்டு. சரி பாருங்க, இவனே போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாயை மூடின்னு கப்பிச்சிப்புன்னு இருக்கான். இவனை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணி தொலைக்க போகிறான்னு தெரியல. சரி ஓகே, இப்போ டவுட் என்ன? அந்த டவுட் என்னென்னா, இப்போ பேய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஆன்மாக்களாக இருந்தால் இன்றைக்கி நான் பண்ண விஷயம் தப்பாக இருக்குமே. ஒருவேளை வெஜிடேரியன் பேயாக இருக்கும். அப்படின்னு சாலட் வாங்கிட்டு சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா? சேலடா? ஸோ அது என்கிட்ட சேலட்ன்ற. சரி ஓகே, இந்த மாதிரி நாங்கள் வந்து முக்கை போட விரும்பல. நாங்கள் தூங்குறதுக்குள்ளார போயிட்டு நாங்கள் 2 பேர் தனியாக முக்கை போட்டுக்கிறோம். சரி, என்ன நடக்குதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து அமைதியாக சைலண்ட்டான அமைதியான முறையில் கையாள போகிறேன். என்ன சவுண்டு? வண்டி சவுண்டு தானே? ஓகே ஓகே கைஸ், இந்த வாட்டி நாங்கள் வந்து வயலண்ட்டை வந்து கையில் எடுக்காமல் சைலண்ட்டை வந்து கையில் எடுத்து அமைதியான அதே அமைதியான முறையில் அகிம்சை போராட்டத்தை வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா? அகிம்சை முறையில் வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் நல்லபடியாக வரணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. அடுத்து யாரா இத்தனை மணிக்கு சுற்றின்னு இருக்கிறானுங்க? டைமாக இது சுற்றுறது போயிட்டு தூக்குறது தானே. அது என்ன சொல்கிற, ஏன்டா கேட்குற? என்ன திட்டுற மாதிரியே இருக்கு நீ சொல்கிறது. அவனை திட்டுறியா என்ன திட்டுறியா? நம்ம இத்தனை மணிக்கு தான் சுற்றின்னு இருந்தோம், இத்தனை நாள் ஞாபகம் இருக்கா? சரி, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்தப்போ அதே அட்ஜஸ்ட் ஆகிடும். சரி ஓகே கைஸ், நாங்கள் வந்து உள்ளார போயிட்டு படுக்கிறோம். உள்ளார போயிட்டு செட்டில் ஆகும். என்னாச்சு? கொசுவா? எங்கேயோ கொசுவத்தியெல்லாம் இருந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கா? ஒரே ஒரு சுருள், சின்ன சுருள் ஒன்று இருந்ததுடா. எங்கே இருந்துச்சு, எங்கே போயிட்டு. சரி ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஸ்லீப். ஃபேன் போட்டுக்கிறேன்டா, கண்ணு தெரியாது. சவுண்டு தானே இருக்கும்.
ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் வருது. கீழே மேலே தானே இருந்தது. ஹாரம் முடிச்சிருச்சா? சூப்பர். 1 hour கழிச்சு ஒன்றும் ஆயிடுச்சா? கிட்டக்க வந்துடுச்சு. டைம் கட்டு 12:44. 12:44. சூப்பர். அவ்வளோதானா? ஓகே, சரிவா படுப்போம். வா, என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். டக்குன்னு வந்து வெளியே ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு ஃபேன் நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும். டக்குன்னு நான் எழுந்து ஆஃப் பண்ண முடியல. சரி, ஓகே. முதல்ல கைஸ் நாங்கள் இப்போ தூங்கிட்டே இருந்தோம். திடீர்னு வந்து அங்கே கீழே ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. போயிட்டு பார்த்தா நம்ம டோர் கீ வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அது அங்கே மேலே தான் இருந்தது. கண்டிப்பாக அது நைட் விஷனில் கேப்சர் ஆகிருக்கும்டா. சரி, ஓகே. நாங்கள் அகைன் வந்து படுக்கிறோம். படுத்து தூங்கத்துக்கு ட்ரை பண்ணுறோம். தூங்கலாமா? ஏன்னா அந்தளவுக்கு எதுவும் பெருசாக தெரில. வேறு ஏதாவது இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக நடந்தால் கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது முன்னாடி ஆடி ஓடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறாரோ. இப்போ என்னன்னா இதுவே உனக்கு டயர்டாக இருக்குதா? அது வேறு, அது கண்டினியூ ஓட்டிகிட்டே இருக்கும். இது வந்து தூங்கிட்ட பிறகு அப்போ இந்த வீட்டில் இருந்தவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்தியா? சரி, ஃபேனை போடு, நம்ம தூங்குவோம். சரி, ஓகே கைஸ், கேமரா ஆஃப் பண்ணுறோம். இல்லைடா, இந்த இடத்துல வெளிச்சம் அடிச்சு தானே இருந்தது. எனக்கு டக்குன்னு வந்து பார்த்தோன்னா இந்த டோர் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி கீச்சன் வந்துடுமா நம்ம திறக்கிறப்ப, பாத்ரூம் போகிறப்ப வாயும். இந்த சவுண்டு வந்து கேட்டுச்சு எனக்கு. ரெக்கார்டே ஆகலையா? ரெக்கார்டே ஆகலோட இதில் அப்படியா தெரில. ஃபஸ்ட்டு லைட்டு எரிஞ்சுருந்தா இந்த ரெக்கார்டிங்கில் தான் இருந்தது. எப்படி ரெக்கார்டு ஆஃப் ஆச்சு? போட்டோம். ஏன்னா அது க்ரீன் கலர் லைட் எரியுதுன்னா ரெக்கார்டில் இல்லைன்னு அர்த்தம். சரி, மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்ட் ஆகுது தானே? இப்போ ரெக்கார்ட் ஆகுது. நைட் மோடு எப்படி சத்தியம்? அதுன்னு எனக்கும் தெரில. இது கைஸ், இப்போ வந்து ரெட் கலர் லைட் எரியுதா? வந்து பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரில. கட்டாக இருக்குது. தெரியலையே. இப்போ ரெக்கார்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துருக்கு.
சரிவா. ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு தானே, ஒரே ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்டுச்சு டக்குன்னு. அதேதான். நீ பேசுறது இதில் கேட்கவே கேட்காது, இப்படி பேசலாம். எனக்கு தெரியும், தூக்கத்தில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எழுப்புவே. இல்லைடா, இப்போ இந்த லைட் எரியுதுல்ல, இந்த லைட்டோட வெளிச்சம் அங்கே அவ்வளோ தூரம் அடித்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்த சவுண்டு கேட்டது, டக்குன்னு திரும்பி பார்த்தேன் இங்கே லைட் எரியிற மாதிரி இருந்துச்சு. சரி வா. ஓகே கைஸ், என்ன நடக்குதுன்னு தெரியல. சம்திங் வந்து மிஸ்ட்ரியாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நடந்துகிட்ருக்கு. பட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. தோசை பேசிட்டாங்க. என்னதான் இதுக்கு பிரச்சனை? இப்போ நாங்கள் இந்த இடத்துல எந்த லைட்டுமே யூஸ் பண்ணலை. இவ்வளோ தூரம் நீங்கள் எதுக்காக பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் இந்த இடத்துல பயப்படவே இல்லைன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இத்தனை மணிக்கு யாரும் சுற்றி இருக்காங்க? சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல உண்மையிலே ஆன்மா தான் இருக்கிறேன்றது எங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகிருக்கு. நான் உன்னை நம்பலை, இருந்தாலுமே வந்து கேட்குறேன், நீ இங்கே இருக்கிறன்னா இப்போது இதெல்லாம் பண்ணுறது நீ தானா? எங்கள் கூட பேச முடியுமா? வந்து பேச முடியும்னா இதில் எஸ் சொல்லு, இல்லைனா நோ சொல்லு. அப்போ என்ன இதுக்கு இப்போ எங்களை வந்து பார்த்தா பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்க. நீ ஏதாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம், நாங்கள் வந்து பயப்படக்கூடிய ஆளுங்க கிடையாது. சரி ஓகே, அது வந்து நம்ம கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அது என்ன பண்ணுறது அது பண்ணிட்டு இருக்கோம். சரியா, நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம படுப்போம். பண்ணுன்றதை நான் சூப்பர். இப்போ மட்டும் எதுவுமே ஆகலை. இப்போ இதுக்கு இது ஆன் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீ தான் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, பண்ணிக்கோ. அது என்ன பண்ணுறதோ பண்ணுறல வள. அது எவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இந்த டோஸ் நடப்படி. இது எப்படா? இது எப்படி ஓப்பன் ஆகிடுச்சு? டோர் லாக்லேயே தான்டா இருக்குது கைஸ். டோர் வந்து பூட்டியே தான் இருக்குது. எனக்கு தெரியல.
இது வந்து லாக்கு கிடையாது. காற்று இருக்குடா, கீழே வந்துருக்குடா. என்னடா எப்படிடா இதெல்லாம் நடக்குது? தேவையில்லாமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சரி விடு. சரி, எல்லாமே நல்லதாக தான் நடக்குது கைஸ். இது வரைக்கும் எந்த ஒரு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக வேறு லெவல். இந்த இடத்துல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பர். ஓட்டுறதுக்கே கஷ்டமாக அதான் டைட்டாக தான் இருக்குது, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ இது இப்போ ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. க்ளோஸ் ஆகுது, டைட்டாக இருக்குது. அட்டன் டைம்லடா எல்லாமே ஒரே டைமில் நடந்திருக்கு. இது கீழே விழுந்திருக்கு, இது லைட்டு எரிஞ்சிருக்கு, அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு. சரி ஓகேவா. அதுதான்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான்டா நடக்குது. இதில் என்னடா சந்தேகமாக இருக்கு? அதுதான் ஒர்க் ஆகும், அதுதான் சொல்கிறேனே. அது எனக்கு தெரிஞ்சு லைட்டு எரிஞ்ச பிறகு தான் கீழே விழுந்திருக்கும். அது லைட்டு எரிஞ்சு தான் கீழே விழுந்திருக்கும். கண்டிப்பாக அதை நைட் விஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா சரியாக ஆட்டம் கட்டுதில்ல, வேறு லெவலில். நம்மளுக்கே இப்படி இருக்குதுன்னா அப்போ இது வேறு 3 மாதம் 2 மாதம் அப்படி இருந்துருக்காங்க. நம்ம ஒரே நாள், இத்தனைக்கும் ஒரு நாள் கூட கிடையாது. நாங்கள் வந்ததே ஈவினிங் தான், வந்து 5:30 அவ்வளோ 5:30 இருக்குமாடா, 5 o'clock வந்தோம். 5:10 என்னமோ வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 20 minutes ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆமாம், 5:30லேருந்து வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக தான் இருந்தோம். எதுவுமே தெரில, ஜாலியாக ரிலாக்ஸாக நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தோமே. பட்டு இப்போது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். நம்ம சாப்பிட்டோம் இல்லை, சாப்பிட ஆரம்பிச்சு ஓப்பன் பண்ணி தான் வச்சது, சாப்பிட கூட இல்லை, ஃபுல்லாக ஆரம்பிச்சு. அது ஃபுல்லாக சாப்பிட ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி ஓகே.
ஏய் டோர் சாத்தி இருக்குதுடா. நீ சாத்தினியா? நான் வெளியே எடுக்கவே இல்லை. இல்லை இப்போ இது ஃபேன் ஆஃப் பண்ணப்போ சாத்தினியா என்ன? ஃபேன் ஆஃப் பண்ணி இப்போ ஃபேன் ஆன் பண்ணப்போ. ஏய் எப்பட்றா கண்ணாடி கீழே வந்துருக்குதுடா. இந்த பஸ்ஸை விட்டுருக்குதுடா. அதே மாதிரி தான்டா ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் ஆச்சு இல்லை ஒன்று இது அதே மாதிரியே வந்து ஆயிருக்கு. சரி அதை எடுத்து வை ஓரமாக. நல்ல வேலை உடையில இது அது ஆறாங்க. சே எடுத்து இங்கே வச்சிருவோம். இங்கே செல்ஃப்லேயே வச்சிரு ஓரமா. ஆ எதுவும் யோசிக்க விட மாட்டேது. நம்மளோட டிடெக்ஷன் தான்டா அது. அது தெரியும். அதுக்கு சரி. சிவா கேட்டுதா? நாக் சவுண்ட்ரா. நாக் பண்ண மாதிரி. இப்பயும் 2 வாட்டி வந்து ஏதோ நாக் பண்ண மாதிரி சவுண்டு கேட்டது. அது இதில் கேப்சர் ஆகிருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது கனெக்ட் ஆகும். ஓகே, அது எப்படி? அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காதுடா. இதாலே ஓகே. அதுதான் இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தான் வரும். நம்மளை சுற்றி இங்கே தான் பக்கத்தில் தான்டா இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது. கிளியராக கேட்கும். கைஸ் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா எங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் நடக்குது. ப்ரெசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளியே காட்ட மாட்டேது. நம்ம இல்லாத நேரத்தில் இப்போ நல்ல வேலை இப்போ இத்தனை ஆங்கிளில் நம்ம நைட் விஷன் செட் பண்ணனால நிறைய விஷயம் வந்து கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக இது விழுந்தது, அதுக்கப்புறம் அது லைட்டு எரிஞ்சது எல்லாமே கேப்சர் ஆகிருக்கும். கீழே இதுவும் விழுந்தது. ஆமாம், இப்போ தான் இருக்கு. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் எப்படி கேப்சர் ஆகும் சத்தியம்? இல்லை இதை பாருங்களா, அவ்வளோ கிட்டக்க போகிற மட்டும் அதுவும் இது ஆனால் பார்த்தீங்களா? எவ்வளோ க்ளோஸில் வந்தால் தான் இது ஆனே ஆகுமே. இதுவுமே வந்து பாருங்கள், இவ்வளோ க்ளோஸில் நம்ம வந்தால் தான் இது ஆனே ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டிடெக்ட் ஆகிட்டு ஆன் ஆகுது. கன்ஃபியூசிங்காக இருக்கு. அதேமாரி காற்று அடிச்சிருந்தா இது வந்து விழுந்ததில்லை, இது விழுந்திருந்ததில்லை. அது வந்து காற்று அடிச்சிருந்தா விண்டோ ஓப்பனில் இருக்கணும். விண்டோ ஓப்பனே ஆகலையே. நான் அதனால தான் சொன்னேன், நான் இது எரிஞ்சு தான் கீழே விழுந்திருக்கணுன்ட்டு. ஆனால் இது வைப்ரேஷன் எதுவும் கிடையாது. ஸோ எரிஞ்சாலும் வந்து கீழே விழுறதுக்கு சம்திங் ஏதோ ஒரு புஷ் பண்ண மாதிரி இது விழுந்திருக்கு. இது கீழே பிடிச்சி இப்படி தட்டி விட்ட மாதிரி. வைப்ரேஷன் வந்தாலும் எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும். இது ஓப்பன் ஆகிருந்துச்சுலாம். சரி ஓகே, விடு. அதுதான் நம்மளுக்கு கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நம்மளை பயமுறுத்துறது தான் ட்ரை பண்ணுது. சரியா? இந்த டோரு ஃபுல்லாக இப்படி ஓப்பனில் தான் இருந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டோர் க்ளோஸ்டில் இருந்தது. தூங்கவே மாட்டேன்.
கைஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோம். நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தது. சரி தூண் படுது கேட்டுதா? கீச்சின் ஆர்டர் சவுண்ட்ரா. கீச்சன் ஆர்டர் சவுண்டு தானே அது. இப்போ எங்களுக்கு வந்து கீச்சன் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சவுண்டு கேட்டது. சரி ஓகே. சரி இப்போ டைம் வந்து எத்தனை 2:30 2:30 ஆக போகுது. ஸோ நான் வந்து இப்போ படுக்கிறோம். ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம வந்து அதை கான்ஷியஸோடு வந்து லிசன் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அது என்னவா இருக்கும்னு சொல்லி ரொம்ப மைல்டாக மைன்யூட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குறைஞ்சினே போகுது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகுது சவுண்டு. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பயம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் என்னால் வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியுது. சரி படு. ஃபேன் போட்டு படுறாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. ஏன்னா நான் பேசுகிறது அந்தளவுக்கு வந்து எடுத்துக்காது ஃபேன் சவுண்டில். அதை வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், கேமரா ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன். கைஸ் ஃபைனலாக வந்து வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. எஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருந்தது. நம்ம அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நம்ம அதில் இருந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்ததுல தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் அங்கே எழுந்த பிறகு 10:30க்கு எழுந்தேன். 10:30க்கு எழுந்துட்டு அங்கேயே அப்படியே பக்கத்தில் நைட் விஷன் வச்சுருந்தோம்ல, அதை பார்த்தே வந்து உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் விஷஸ்லாம் வந்து ஹாப்பியாக பண்ணிவிட்டு வீடியோட எண்டிங்கும் அங்கேயே பேசி முடிச்சிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் எந்த சீன்ஸுமே வந்து உள்ளார இல்லை. அதனாலேயே வந்து நான் இப்போது மறுபடியும் வீட்டில் இருந்து மறுபடியும் அகைன் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அண்ட் ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே என்னென்ன விஷயம்லாம் வந்து உங்களை பயமுறுத்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் இதை விட வந்து இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சூன் அதெல்லாம் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்துடும். அண்டு இந்த மாதிரியான ஒரு ஹாண்டடான வீட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட போல்ட்னஸை. ஓகே, அண்டு பாய், குட் நைட்.